அரை நெல்லிக்காயின் நன்மைகள். குழந்தைகளின் வயிற்றுப்புண், ஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் அரை நெல்லிக்காயை கொடுத்து முறுக்கு மற்றும் தேன்குழல் செய்யும் போது ஏலக்காய் விதைகளை அரைத்து மாவுடன் கலந்து செய்தால் மணமும் சுவையும் அதிகரிக்கும். வெங்காயம் உரிக்கும் போது கண்கள் எரியாமல் இருக்க வெங்காயத்தை தண்ணீரில் சேர்த்து பிறகு உரிக்கலாம். சமையலில் தாளிப்பு செய்யும் போது கடுகு சேர்த்தவுடன் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்தால் கடுகு வெடிக்கும் போது மேலே சிதறாமல் இருக்கும். பஜ்ஜி செய்ய காய்கறி இல்லாவிட்டால் சப்பாத்தி மாவை விரும்பிய வடிவத்தில் நறுக்கி பஜ்ஜி மாவில் தேய்த்து பொரித்தால் சுவையான பஜ்ஜி கிடைக்கும். எந்த வகை சட்னி அரைத்தாலும் அதில் சிறிதளவு பூண்டு சேர்த்தால் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். மேலும் உடல் நலத்திற்கும் நல்லது. காலிஃப்ளவர் அல்லது முட்டைகோஸ் கூட்டு தயாரிக்கும் போது அரை ஸ்பூன் இஞ்சிச்சாறு சேர்த்து சமைத்தால் உணவின் சுவையும் நறுமணமும் மேலும் அதிகரித்து சிறப்பாக இருக்கும். வாழைக்காயை அரை வேக்காடாக வேக வைத்து பிறகு மெல்லிய வில்லைகளாக நறுக்கி சிப்ஸ் செய்தால் மொறுமொறுப்பாகவும் சாப்பிடுவதற்கு சுவையாகவும் இருக்கும். கடையில் கிடைக்கும்படி டீ போடுவதற்கு டீ தூளுடன் சிறிதளவு காபித்தூளை கலந்து கொள்ளலாம். சிக்கன் குழம்பு காரமாக இருந்தால் சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். வாழைப்பழம் நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்க வாழைப்பழத்தின் காம்பின் மீது பிளாஸ்டிக் கவரை சுற்றி வைக்கலாம். சாம்பார் செய்யும் போது இறுதியாக சிறிதளவு தேங்காய் மற்றும் சின்ன வெங்காயம் அரைத்து ஊற்றினால் சுவையாக இருக்கும். சமையல் அறையில் குப்பை தொட்டி இருந்தால் அதற்கு பக்கத்தில் எலுமிச்சை பழத்தின் தோலை வைத்தால் குப்பை தொட்டி வாடை வராது. தேங்காய் பர்ஃபி செய்யும் போது தேங்காய் துருவலுடன் ஊற வைத்து அரைத்த வேர்க்கடலையும் சேர்த்தால் இனிப்பிற்கு தனித்துவமான சுவையுடன் இருக்கும். சப்பாத்தி மாவு பிசையும் நேரத்தில் கொஞ்சம் பாலும் சிறிதளவு சர்க்கரையும் சேர்த்தால் சப்பாத்தி மென்மையாகவும் சுவை மிக்கதாகவும் கிடைக்கும். அசைவ உணவு சமைத்த பாத்திரங்களில் இருக்கும் துர்நாற்றத்தை நீக்க முதலில் சிறிதளவு புளியை தடவிவிட்டு பின்னர் சுத்தம் செய்யும் பொடியால் தேய்த்து கழுவலாம். வெங்காயத்தை நறுக்குவதற்கு முன் கத்தியை சிறிது சூடாக்கி பயன்படுத்தினால் கண்களில் ஏற்படும் எரிச்சலை குறைக்க உதவும். முட்டை உடையாமல் இருப்பதற்கு வேக வைக்கும் போது சிறிதளவு வினிகர் சேர்த்து கொள்ளலாம்.